ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 40 வயசுக்கு மேல ஆச்சு, அவ்வளோதான் என் லைஃபு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல என் கனவுகள்லாம் அவ்வளோதான், அது ரொம்ப லேட் ஆச்சுப்பா அப்படின்னு தோணுதா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம செகண்ட் ஆஃப் வாழ்க்கையோட பிகினிங்கே. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு மொதல் 2 ஸ்டோரியை சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 65 வயசு ஆகுது. ஸோ அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. ரிட்டையர்மெண்ட் ஆகி அவர் கையில் பார்த்தீங்கன்னா வெறும் $105 தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் ஒரு பிஸ்னஸை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு கடையே இல்லாத இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், குளோனல் சென்டர், அதாவது கேஎஃப்சியோட ஃபவுண்டர் தான். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம கேஎஃப்சி தாத்தான்னு சொல்லுவோம். ஸோ அப்பேற்பட்ட அவர் பார்த்தீங்கன்னா 65 வயசுக்கு மேலே தான் அவரோட கேரியரே ஆரம்பித்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொருத்தர் இருக்கார், நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோமே. ஒரு பஸ் கண்டக்டராக இருந்தவர். ஸோ பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் தான் சினிமாவுக்கு வராரு. ஸோ வந்து அவர் லேட்டாக தான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பித்தார். 40 வயசுக்கு மேலே தான் கொடுக்க ஆரம்பித்தார்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னி வரைக்கும் அவருக்கு 75 வயசாச்சு. இன்னி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இருக்கார். அவர் யாருன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதேமாரி நம்ம லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அது என்ன கேட்டிங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐடியாவாக இருக்கும், சில பேர் பார்த்தீங்கன்னா டேலண்ட்டாக இருக்கும், சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கனவுகளோடு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா முடியல. இப்போ தான் வந்து செகண்ட் ஆஃப் பிகினிங்கே ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெரிய இலக்கை நோக்கி நம்ம நகரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன ஆரம்பம் வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து பெரிய ஆரம்பம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. சின்ன சின்ன ஆரம்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து லாஸ் வெயிட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு வந்து நான் 1 கிலோ குறைச்சா போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிப்படி ஆரம்பித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி தான் மணி சேவிங்காக இருக்கட்டும். இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து நான் வந்து ₹1 சேர்த்து வைக்கிறேன், இல்லாட்டி ஒரு ₹10 சேர்த்து வைக்கிறேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிங்கனாலே ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த செய்கிற வீடியோவும் பார்த்தீங்கன்னா அப்படி தான். வாரத்தில் வந்து ஒரு 2 வீடியோ போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி உங்களை நம்பி தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இதில் ஜெயிப்போமான்னு தெரியல, ஆனால் முயற்சி பண்ணுறேன். உங்கள் மேலே, நல்லவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஸோ இந்த முயற்சி பண்ணுறேன். ஸோ இதில் நான் ஜெயிப்பணும் அப்படின்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஸ்டார்ட் அப் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் கண்டிப்பாக நம்ம இலக்கை நோக்கி நவர முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அண்ணன்மார்களாக இருக்கட்டும், என் சகோதரிகளாக இருக்கட்டும், நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன். அதாவது 40 வயசுக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்காதீங்க. 40 வயசு தான் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பிகினிங் பண்ணுங்கள். எஸ், இதுதான் உங்கள் லைஃபோட செகண்ட் ஆஃப் பிளாக் பஸ்டர். ஸோ நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நடத்தி கொண்டு போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோட பேச்சு பிடிச்சிருந்தா, இவன் நல்லா பேசுகிறான்ப்பா, இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எடுத்திருக்க இலக்கு என்னது, உங்களோட கோல் என்னது, எப்படி நீங்கள் சின்ன கோல் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்தமாரி அடிக்கடி நான் மோட்டிவேஷனல் வீடியோ போட தான் போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் தேவன்.